2013ஆம் ஆண்டு நான் யூரோப்ல இருந்து இலங்கைக்கு போயிருந்த பொழுது நான் என்னை ஒரு யூரோப்பியனாகத்தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் போயிட்டு திரும்பி வரும் பொழுதுதான் யூரோப் என்றால், யூரோப்பியர்கள் என்றால் என்ன என்று அறிமுகமாயினது. இந்து சமுத்திரத்தில் ஒரு முத்தண்டு இலங்கையை சொல்லுவார். அது மாதிரியே அது எல்லா விதத்திலும் அழகான ஆச்சரியமான ஒரு நாடு. இயற்கையிலிருந்து கலாச்சாரம் வரைக்கும் பழமை வாய்ந்த அதிசயமான அழகான நாடுதான் இலங்கை. ஆனால் இலங்கைக்கு போயிட்டு நான் இவ்வளவு காலம் வாழ்ந்த யூரோப்புக்கு வரும் பொழுது யூரோப் எவ்வளவு இலங்கையை விட அடிப்படையிலிருந்து வித்தியாசப்பட்டது என்றதை காண முடிந்தது. நான் ஏர்போர்ட்ல இருந்து வரும் பொழுதுதான் எடுத்த போட்டோ தான் இது. இந்த போட்டோ அவ்வளவு ஆச்சரியமான போட்டோவான்னு நீங்க சொல்லலாம். ஆனா அந்த போட்டோல இருக்கிற டாக்ஸி மட்டும் இல்லை, டாக்ஸிக்குள்ள இருக்கிற ரோட்ல இருந்து பக்கத்துல மேலே இருக்கிற லைட் போஸ்ட் வரைக்கும் யூரோப்பியர்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கின்றார்கள் என்பதை அறிமுகப்படுத்தியது. அது மட்டும் இல்லை, ரோட், பிரிட்ஜ், பில்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று எல்லாமே சிட்டி ஃபுல்லாகுமே எப்படி யூரோப்பியர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள் என்பதை அறிமுகப்படுத்தியது. ஆனால் காண்கின்ற காரியம் மட்டுமில்லை யூரோப்பில் முன்னேறி இருப்பது, காணாத காரியமாகி எஜுகேஷன், எக்கனாமிக், அறிவியல், அரசியல், ஆர்ட்ஸ் என்று எல்லா துறைகளிலுமே யூரோப்பியர்கள் தங்களை முதன்மையாக்கி கொண்டார்கள், முன்னிலையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். யூரோப் என்று சொன்னால் எல்லா யூரோப்பிய மக்களுமா இப்படி என்று கேட்டால் இல்லை. வெஸ்டர்ன் யூரோப்பியன் என்று சொல்லப்படும் ஜெர்மன், பிரான்ஸ், இங்கிலாந்து, ஹோலந்து, பெல்ஜியம் என்ற நாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இவ்வளவு பணக்காரர்களாகவும் இவ்வளவு முன்னேறினவர்களாகவும் இருக்கின்றார். இவர்கள் முன்னேறினவர்கள் எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள் என்று உலகம் மட்டும் சொல்லவில்லை, நாங்களும் ஆழ்மனதில் நம்பிக்கொண்டிருக்கின்ற ஒரு உண்மைதான். ஏனென்றால் 3ஆம் உலகத்தில் வாழ்ந்த இல்லாட்டி வாழும் மக்கள் கதைக்கு ஆசைப்படும் ஒரே மொழி ஆங்கிலம் தான். அது மட்டுமில்லை, ஜீன்ஸ் செட் போடுவதிலிருந்து வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் ஸ்டைல், வெஸ்டர்ன் மியூசிக் என்று அவர்களை பிரித்து சுட்டி காட்டுகின்ற வரைக்கும் நாங்கள் எப்படி ஐரோப்பிய மக்களை பார்க்கின்றோம் என்பதை சுட்டி காட்டுகின்றனர். எப்படி எங்களை அவர்கள் உயர்ந்தவர்களாக நம்ப வைத்தார், எப்படி 80% இந்த பூவியின் நிலங்களை இந்த வெஸ்ட் யூரோப்பியன் ஆக்கள் கைப்பற்றினார், எப்படி உங்கள் மனதில் இருக்கும் ஆசையிலிருந்து உங்கள் கையில் இருக்கும் கம்ப்யூட்டர் வரை அவர்களை பற்றியதும் அவர்கள் உடையதுமாக ஆக்கி கொண்டார். எப்படி அடிப்படையில் இருந்து எங்களை விட, அதாவது யூரோப்புக்கு குடியேறின மக்களாயிருந்தாலும் 3ஆம் உலகத்தில் இருக்கின்ற மக்களாயிருந்தாலும் அடிப்படையில் இருந்து எங்களை விட வித்தியாசப்பட்டிருக்கின்றார். சுருக்கமா சொல்ல போனா, எப்படி இந்த வெஸ்ட் யூரோப்பிய மக்கள் இவ்வளவு முன்னேறினார்கள், நவீன வரலாற்றை அவர்களுடைய வரலாறாக மாற்றிக்கொண்டார், அவர்கள் சொல்வதுதான் தற்போதைய வரலாறாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வருகின்ற வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.